ஹாய் நண்பர்களே, நம்ம உடம்புக்கு நிறைய நன்மை கொடுக்குற தயிரை பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம உடம்புக்கு சூப்பராக உழைக்கும் தயிரை பற்றி பார்ப்போமா? ஜீரண சக்தியை அதிகரிக்கும். தயிர் நம்ம ஜீரணத்துக்கு ரொம்ப முக்கியம். முதல்ல சாப்பாட்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் தயிர் சாப்பிட்டா குடல் சுத்தம், செரிமானம் இதெல்லாம் ரொம்ப சூப்பராக நடக்கும். அதில் இருக்கிற ப்ரோபயாட்டிக்ஸ் குடலில் இருக்கிற நல்ல பாக்டீரியாவை தூண்டுறதுனால செரிமான கோளாறு எதுவும் வராமல் தடுக்குது. வெப்பத்தை குறைக்கும். எப்படி? நம்ம இந்தியா மாதிரி சூடான நாட்டில் தயிர்ன்றது ஒரு இயற்கை ஏசி மாதிரி தான். முதல்ல ஒரு கப்பு தயிரை மோர் பண்ணி குடிச்சு பாருங்க, உடனே குளிர்ச்சியாக இருக்கும். சம்மர் சீசனில் இது ரொம்பவே நல்லது. குழந்தைங்களுக்கு மறக்காமல் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் எலும்பு ஆரோக்கியத்துக்கு கூட இது ரொம்ப உதவுது. தயிரில் கால்சியம், விட்டமின் டி எல்லாம் கொட்டி கிடக்குது. இது நம்ம எலும்பு மற்றும் பற்கள் வலுவாக இருக்க உதவுது. பசங்களுக்கு இது ரொம்ப முக்கியம். பெரியவர்களுக்கு கூட எலும்பு தளர்ச்சி வராமல் தடுக்குது. தயிர் சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு இராணுவம் சேர்ப்பது மாதிரி தான். நம்ம வைரஸ், பாக்டீரியா எல்லாத்துலேருந்தும் காப்பாற்றுது. உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது. தினமும் சாப்பிட்ற பழக்கமாக வச்சிங்கன்னா சளி, காய்ச்சல் அப்படின்னு எதுவுமே வராது. இது மட்டும்தானா? லேடிஸ்க்கு எதுவுமே இல்லையா? அப்போல்லாம் இல்லை. தோல் மற்றும் கூந்தலுக்கு ரொம்ப நல்லது. இப்போ இருக்க லேடிஸ்க்கு அதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. தயிரை டெய்லி 2 டைம்ஸ் சாப்பிட்டோன்னா உடம்புக்கு உள்ளேயும் நல்லது, வெளியும் நல்லது. முகத்தில் பூசி பாருங்கள், முகத்தில் அவ்வளோ பிரைட்னஸ் இருக்கும். அதே தயிரை கூந்தலுக்கு ஹேர் மாஸ்காக போட்டால் முடி அவ்வளோ மென்மையாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் தயிரை ஒவ்வொரு நாளும் சாப்பிட்ணுன்னு தோணுதில்ல? இது மாதிரி இன்னும் நிறைய இயற்கையான ஆரோக்கியமான தகவலுக்காக நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.